So hello students, good evening. So நம்ம டே நம்பர் 9 50 days கிராஷ் கோர்ஸ் JEE means மேத்தமெட்டிக்ஸ்ல டே நம்பர் 9 இருக்கும். ஸோ டே நம்பர் 9 பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டாச்சு. ஓகேவா? 10 ப்ராப்ளம் தான் நான் போட போகிறேன் ஃபங்க்ஷன்ஸில். இதோட ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சிடுவேன். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரொம்ப 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 டீட்டெயில்டாக ஃபங்க்ஷன்ஸை பற்றி வீடியோ போட்டாச்சு. எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன் நான். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, பார்க்கல அப்படின்னா யூடியூப் போயிடுங்க. ஸோ யூடியூப் போயிட்டு இங்கே பாருங்க, பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா அங்கே கிளாஸ் 11 இருக்கும். ஸோ கிளாஸ் 11 ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம JEE ப்ரீவியஸ் சொல்யூஷன் ஃபுல்லாக போட்டாச்சு. இங்கே இதில் போனீங்க அப்படின்னா வந்து இங்கே பாருங்க, எல்லா வீடியோஸும் இங்கே இருக்கும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸாக நம்ம டீட்டெயிலாக போட்டிருப்போம். ஃபங்க்ஷன் 1/x ரூட் எக்ஸு, அப்புறம் ஃபங்க்ஷன் 1, அப்புறம் வந்து சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்க்கு எப்படி டொமைன் வச்சு முடிக்கணும், அப்புறம் மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ஷியல் அண்ட் லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸு, இந்த மாதிரி வந்து எல்லாமே நம்ம போட்டிருப்போம். பாருங்க, லாகரிதம் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனு, அப்புறம் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ஸு, எல்லாத்துக்கும் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதே மாதிரி 1-to-1 ஃபங்க்ஷன்ஸு, R2 ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் அதை பேஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு, ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லாக இந்த 46 வீடியோவில் முடிச்சாச்சு. எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து ஃபங்க்ஷன்ஸுன்றதை ரொம்ப டீட்டெயிலாக போட மாட்டேன். இன்னைக்கு வந்து ஒரு 10 ப்ராப்ளம் போட்டு ஃபங்க்ஷன்ஸை முடிச்சிடுவேன். நாளைக்கு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோ இல்லை வேறு எதனா டாப்பிக்கோ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இதெல்லாம் யூடியூப்ல ஆல்ரெடி இருக்கோ அதெல்லாம் நான் வந்து ஜஸ்ட் ஒரு மட்டும் மைண்டா ஒரு மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுவேன். டீட்டெயிலாக நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. சப்போஸ் இந்த வீடியோ வந்து யூடியூப் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க ரெக்கார்ட் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஜாயின் ரிக்வெஸ்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேட்ச் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் லைவ் கிளாஸஸ். ஓகேவா? ஓகே, யூ கேன் சி லைவ் கிளாஸஸ். அதே மாதிரி மார்ச் 12, 13 வர சாட்டர்டே சண்டே வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுருவோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வருஷம் முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாமே. ஸோ 12 வந்து எக்ஸாம்பா, 12 ஈவினிங் 7 மணிக்கு எக்ஸாமு, 13 மார்னிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜூம் மீட்லேயோ இல்லை கூகுள் மீட்லேயோ எல்லாரையும் வர வச்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ 13ன்றது எதுக்கு அப்படின்னா வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி. ஓகே, ஸோ 12th தான், 12th ஈவினிங் தான் உங்களுக்கு வந்து இது. ஸோ லிங்க் வேணும் அப்படின்னா டெலகிராமில் எல்லாமே இருக்குமா. டெலகிராமில் வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்கான லிங்க்கு எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, டெலகிராம் சேனல் வந்து சிட்டி நீட் JEE. நம்ம யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனல்லையே கம்யூனிட்டி பேஸ்ல போனாலும் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இஃப் f is a function from R to R. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டொமைனு, ரேஞ்சு அதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படி இல்லை அப்படின்னா 1-to-1 ஃபங்க்ஷன்ஸ், R2 ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வரும். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 இல்லையா, R2 இல்லையா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சுப்பா. ஸோ நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேச மாட்டேன். ஒரு 10 ப்ராப்ளம் ஃபங்க்ஷன்ஸை ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ற மாதிரி we will do 10 problems and then we will wind up today's session. ஓகே, சொல்யூஷன் பாருங்க. we need to find the range. கரெக்டா? we need to find the range. solution. so we need to find the range. range என்னதுப்பா? what is range? range is nothing but set of all output values of f. கரெக்டா? so range அது layman termல set of all output values. கரெக்டா? set of all output values. set of all output values. அப்படி இல்லை அப்படின்னா எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்கோ, எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்கோ அந்தந்த அதாவது கோடொமைன்ல எக்ஸ் இவனை ஒயின் வச்சுப்போம். எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்கோ இவனெல்லாம் செட்டில் எழுதினீங்க அப்படின்னா அவன் தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இவன் வந்து கோடொமைன், இவன் டொமைன். ரேஞ்ச் வந்து செட் ஆஃப் ஆல் elements in Y which has a pre-image in X. Set of all elements in Y which has a pre-image in X, right? Okay.
இது பாருங்க அந்த செட் ஆஃப் ஆல் அவுட்புட் வேல்யூஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா f of x is equal to x plus 1 by x squareக்கு we need to find the range. கரெக்டா? மெகடேசன் குட். மெகடேசன் குட். we need to find the range. அதாவது x by 1 plus x squareக்கு எல்லா அவுட்புட் வேல்யூஸும் எங்க இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம போட்டிருக்கோம் பழைய வீடியோஸ்லயே. நம்மளுக்கு y யாரு? y is equal to x divided by 1 plus x square. இப்போ நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல நான் சீக்வன்ஸ் ப்ராப்ளம் போடும்போது நம்ம இதுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the range of above function, அதாவது இது வந்து y is equal to function of x ஆ இருக்கு. The range of above function is same. First என்ன பண்ணலாம் அப்படின்னா the range to find the range of above function, to find the range of above function, we will find first we will find domain of x is equal to f of y. கரெக்டா? அது சொல்லிருக்கோம்லப்பா. x is equal to f of y. அதாவது இங்கேருந்து இங்க போற ஃபங்க்ஷனுக்கு டொமைன் கண்டுபிடிக்கிறதும் இங்கேருந்து இங்க ஃபங்க்ஷனுக்கு டொமைன் கண்டுபிடிச்சீங்கன்னா that will give the range of y. அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ இப்போ x as a function of y எழுதிட்டு அதுக்கு டொமைன் கண்டுபிடிங்க. அந்த டொமைன் கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணணும்னு சொல்றேன் இருங்க. Now we will write x as a function of y. நம்மளுக்கு y is equal to யாரு? x divided by 1 plus x square. புரியுதாப்பா? ஸோ ரேஞ்ச்ல செட் ஆஃப் அவுட்புட் வேல்யூஸ்ப்பா. f வந்து xல இருந்து yக்கு போகுது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to define an inverse map. ஓகேவா? inverse map. So I'm going to define inverse map f inverse from y to x. Inverse map f டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா 1 to 1 இருக்கணும், on to இருக்கணும். அது வேற விஷயம். ஓகேவா? அதுவும் இருக்கணும். ஸோ அப்போ இங்கே இதுக்கு டொமைன் இந்த yக்கு டொமைன் கண்டுபிடிக்க போறேன். That will be the range for x to y. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா x square plus 1 into y is equal to x. ஸோ அப்போ x square y plus y is equal to x. கரெக்டா? ஸோ அப்போ இங்க என்ன இருப்பான் அப்படின்னா x square yx square minus x plus y is equal to 0. இதை quadratic in x square பாருங்களேன். ax square plus bx plus constant. இப்போ a வந்து y, b வந்து -1, c வந்து y. கரெக்டா? ஸோ அப்போ நம்மளுக்கு x என்ன ஆயிடும்? x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. ஸோ அப்போ 1 plus or minus square root of b square minus 4ac divided by 2 times a. கரெக்டா? இவன் ஆயிடுவான் அப்படின்னா 1 plus or minus 1 minus 4y square divided by 2y. அப்போ இதோட டொமைன் என்னப்பா வரும் சொல்லுங்க பார்க்கலாம். domain of x is equal to function of y எப்போ வரும் அப்படின்னா எப்பப்பெல்லாம் 1 minus 4y square is greater than or equal to 0 இருக்கோ அப்பப்பெல்லாம் this function defined and y should not be equal to 0. கரெக்டா? ஏன்னா y 0 பொசிஷன் ஆயிடும், ஃபங்க்ஷன் கீழே 0 ஆயிடும், undefined ஆயிடும். ஸோ அப்போ you need to find all y such that these two satisfies. ஓகேவா? ஸோ அப்போ 1 minus 4y square is greater than or equal to 0. அப்போ என்னப்பா வருவான் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 minus 2y whole square is greater than or equal to 0 and y should not be equal to 0. ஸோ இது என்னப்பா ஆயிடும்? இது என்னப்பா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது 1 plus 2y into 1 minus 2y is greater than or equal to 0 and y should not be equal to 0. இதுக்கு நீங்க கண்டுபிடிப்பீங்களா? இது இந்த பேபி கர்வ் மெத்தட் படி ஈஸியா போட்டுடலாம். ஸோ நீங்க நான் ஒரு இன்ட்டு மட்டும் சொல்றேன் பாருங்க. இவன் மைனஸ் இன்ஃபினிட்டி, இவன் ரூட்ஸ் பாத்தீங்கன்னா -1/2 + 1/2 இன்ஃபினிட்டி. ஸோ இந்த ரீஜன்ல ஃபுல்லா இட் வில் சாட்டிஸ்ஃபை. ஓகேவா? whenever x belongs to in this interval நீங்க போட்டு பாருங்களேன். x க்கு 0 போட்டு பாருங்களேன், y க்கு 0 போட்டு பாருங்களேன். இவன் 0 ஆயிடும், 0 ஆயிடுவான். 1 into 1 1 is greater than 0. சப்போஸ் இங்கே இன்டர்வல் அரௌண்ட் எடுங்களேன், 2 எடுத்துக்கலாமா? நீங்க 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 plus 4 இருப்பான் 5. இங்க நீங்க 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 minus 4 minus 3. அப்ப -3 into 5 -15 வந்துருவான். -15 greater than 0வா? இல்ல. ஸோ அப்ப இவன் வரமாட்டான். ஸோ எப்பப்பெல்லாம் y இந்த இன்டர்வல்ல இருக்கோ அப்பப்பெல்லாம் this will satisfy
அப்பனா domain of this function is given by domain of x is equal to g of y. வளர்மதி டவுட்டாமா? Domain of x is equal to function of y is given by minus 1 by 2 to plus 1 by 2 excluding 0. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த பாயிண்ட்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணோமோ அந்தந்த பாயிண்ட்டுக்கு கிவன் ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்ச் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஓகேவா? எந்தெந்த பாயிண்ட்ல நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணோமோ அந்தந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்க செக் பண்ணணும். இப்போ நம்ம 0 மட்டும் தான் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ 0க்கு ரேஞ்ச் கிடைக்குதான்னு அதாவது ஏதோ ஒரு எலிமெண்ட் 0க்கு மேப் ஆயிருக்கான்னு பாருங்க. அதாவது 0க்கு ப்ரீ இமேஜ் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தா அப்படின்னா யூ கேன் இன்க்ளூட் 0. இல்ல அப்படின்னா யூ ஷுட் நாட் இன்க்ளூட் 0. ஓகேவா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு இவன் தான் டொமைன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. எந்தெந்த பாயிண்ட் ரிமூவ் பண்றீங்களோ டைரக்டா இதுதான் ஆன்சர்னு போட்டுறாதீங்க. அந்த ரிமூவ் பண்ண பாயிண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இருந்தா இதை எடுத்துருங்க. ப்ரீ இமேஜ் இல்லைன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் யாரு? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை x / 1 plus x square. இப்போ 0க்கு ப்ரீ இமேஜ் இருப்பானா இருக்க மாட்டானா சொல்லுங்க பார்க்கலாம். 0க்கு ப்ரீ இமேஜ் இருப்பானா எந்த எலிமெண்ட் 0க்கு மேப் ஆகும்பா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த எலிமெண்ட் 0ன்றவன் கண்டிப்பா என்ன இருப்பான்? 0க்கு தான் மேப் ஆவான். கரெக்டா? ஏன்னா x க்கு 0 போடுங்களேன். 0 divided by 1 plus 0. ஸோ இப்போ கண்டிப்பா இந்த 0க்கு 0 ரேஞ்சில் இருப்பான். ஏன்னா 0ன்ற மேல 0க்கு மேப் ஆறான். ஸோ இப்போ இவன் என்ன வச்சிருப்பான்? கண்டிப்பா ரேஞ்சில் வந்துடுவான். ஸோ அப்போ இந்த 0 எடுத்து விட்டுருங்க. ஸோ therefore range of f is given by minus 1 by 2 to plus 1 by 2. சப்போஸ் எது ரிமூவ் பண்றீங்க பாத்தீங்களா? ரிமூவ் பண்ற பாயிண்ட் மட்டும் பாருங்க, ரேஞ்ச் கிடைப்பானா அப்படின்னு. கிடைச்சா அப்படின்னா இந்த பாயிண்ட் போடாதீங்க. கிடைக்கல அப்படின்னா என்ன பண்றீங்க? -0 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -1 + 1 by 2. நான் ஆல்ரெடி போட்டதான் பாருங்க ப்ராப்ளம்லாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. The domain of the definition of the function f of x is equal to 1 divided by 4 minus x square plus log 10 of x cube minus x. என்ன போட்டு வரீங்களாப்பா? போடுவோமா? என்ன போட வரீங்களா? முன்ன மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையேப்பா உங்களுக்கு. யாரும் கிளாஸ்க்கு வர மாட்டாங்க, ரீசாலும் பண்றது இல்லை யாரும். 9K இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா? இன்னும் 40 நாள் இருக்கு உங்களுக்கு. ஓகே, நானே போட்டுறேன். The domain of the definition of the function f of x is equal to 1 divided by 4 minus x square plus log 10 of x cube minus x plus log 10 of x cube minus x. ஓகே, இது பாருங்க, நம்மளுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. கரெக்டா? இவன் ஒருத்தன். log x ஓட டொமைன் என்னதுப்பா? recall log ax. log ax is defined. What is the domain of log ax? அதாவது டொமைன் என்னது? set of all x for which x is defined. கரெக்டா? set of all x for which f of x is defined. ஓகேவா? அப்போ log ax is defined எப்போ அப்படின்னா x has to be strictly greater than 0, a has to be strictly greater than 0, and a should not be equal to 1. ஓகேவா? இங்க 3 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. x has to be strictly greater than 0, இந்த ஏன்றவன் greater than 0 இருக்கணும், பட் a should not be equal to 1 இருக்கணும். இதெல்லாம் எப்படின்றது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன், லாகரித்மிக் ஃபங்க்ஷன்ல கிராஃப் போட்டு சூப்பரா சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க அதை பார்க்கணும். ஓகே, இப்போ பாருங்களேன், இவன் நாட் டிஃபைன்டு. எப்போ அப்படின்னா எப்பப்பெல்லாம் டினாமினேட்டர் 0 போதோ அப்பெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைண்டா போயிடுவான். ஸோ அப்போ இங்க 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது அப்படின்னா எப்பப்பெல்லாம் 4 minus x square should not be equal to 0. ஓகேவா? 4 minus x should not be equal to 0. சப்போஸ் 0 போயிட்டா அப்படின்னா என்ன ஆயிடும்? ஃபங்க்ஷன் 1/0 ஆயிடும், அன்டிஃபைண்ட் ஆயிடும். அப்ப டொமைன்ல என்ன இருக்க மாட்டான். சப்போஸ் 2 பேர் டொமைன்ல இருக்க கூடாது. சப்போஸ் 2 பேர் டொமைன்ல இருந்தா அப்படின்னா அந்த நம்பர் நீ கொடுக்கும்போது ஃபங்க்ஷன் அன்டிஃபைண்டா போயிடும். டொமைன் என்னது? set of all values of x for which f of x is defined. பட் ஆனா இந்த வேல்யூஸ்ல f டிஃபைன்ட் கிடையாது. சோ அப்போனா x should not be equal to plus or minus 2. கரெக்டா? x plus or minus 2 எப்பப்பெல்லாம் x plus or minus 2 போதோ
ஸோ பாருங்க 4 minus x square should not be equal to 0. ஸோ அப்பனா x should not be equal to plus or minus 2. கரெக்டா? எப்பப்பெல்லாம் x 2 ஆவோ இல்ல minus 2 ஆ போதோ அப்பப்பெல்லாம் இவன் 0 ஆ போயிடுவான். ஸோ அப்பனா x can take any real number except these 2 points. கரெக்டா? x can take any two x can take any real number except these 2 points. கரெக்டா? இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x belongs to minus infinity to minus 2 union union minus 2 to 2 union 2 to infinity. கரெக்டா? அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி இங்க இருப்பான், இங்க பிளஸ் இன்ஃபினிட்டி இங்க இருப்பான். ஸோ மைனஸ் 2லயும் 2லயும் இந்த ரெண்டு பாயிண்ட்ல மட்டும் தான் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. ஸோ இப்போ இங்கேருந்து இங்க, இங்கேருந்து இங்க, இங்கேருந்து இங்க. ஸோ இந்த 3 இடத்துலையுமே ஃபங்க்ஷன் டிஃபைன்டு. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 2, மைனஸ் 2 டு 2, 2 டு இன்ஃபினிட்டி. கரெக்டா? ஓகே. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனு. ஸோ செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா x cube minus x should be greater than 0. கரெக்டா? ஏன்னா நம்ம பாருங்க log ax is defined if a is greater than 0, a should not be equal to 1 and x should be greater than 0. இங்க 10 இருக்கா, பிரச்சனையே கிடையாது, greater than 0 தான் ஆல்வேஸ். x cube minus x greater than 0. ஸோ அப்போ x காமன் எடுத்துட்டீங்கன்னா x square minus 1 is greater than 0. ஸோ அப்போ இதுக்கு நீங்க டொமைன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, அதாவது you need to find all values such that it satisfies. ஸோ இங்க நம்மளுக்கு பிரேக் பாயிண்ட் ரூட்ஸ் யாரு இங்க 0, -1, 1. ஸோ இந்த இன்டர்வல் சாட்டிஸ்ஃபை ஆகும், இந்த இன்டர்வல் சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டா? ஸோ அப்பனா whenever x belongs to -1 to 0 union 1 to infinity இருக்கோ அப்பப்பெல்லாம் x is defined. பாருங்களேன், சப்போஸ் நான் இங்க 1/2 எடுத்தேன் அப்படின்னா, சாரி இங்க 2 எடுத்தேன் அப்படின்னா 2 into 2 square minus 1 பாசிட்டிவ். இங்க நான் 1/2 எடுத்தேன் அப்படின்னா 1/2 into 1/2 square minus 1. ஸோ அப்போ நெகட்டிவ் ஆயிடுவான். போட்டு பாருங்க. அதே மாதிரி நான் இங்க ஒரு நம்பர் எடுத்தேன்னா -2 அப்படின்னு. ஸோ இப்போ -2 இருப்பான், இங்க பாசிட்டிவ் இருப்பான். ஸோ நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயிடுவான், greater than 0 வராது. ஸோ எப்பப்பெல்லாம் x இந்த xல இல்லைன்னா இந்த x இப்பப்பெல்லாம் this will satisfy. ஸோ இப்போ intersection of 1 and 2 will give you the answer. ஸோ intersection of 1 and 2 will give you the required domain. ஸோ நம்மளுக்கு இவன் மைனஸ் இன்ஃபினிட்டி, இவன் பிளஸ் இன்ஃபினிட்டி. கரெக்டா? ஸோ இங்க நம்மளுக்கு எப்போ டிஃபைன்ட் அப்படின்னா இங்க -2 போட்டுப்போம், இங்க +2 போட்டுப்போம். ஸோ இங்க இந்த ரெண்டு பாயிண்ட தவிர எல்லா இடத்துலையுமே என்னது this function is defined. இது பாத்தீங்கன்னா -1 எங்க இருப்பான் அப்படின்னா இங்க இருப்பான் -1. ஸோ +1 எங்க இருப்பான் அப்படின்னா இங்க இருப்பான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பாத்தீங்க அப்படின்னா -1ல இருந்து 0 வரைக்கும். ஸோ இங்க 0 இங்க இருப்பானா. ஸோ -1 to 0, ஓகேவா? -1 to 0, அப்புறம் 1 to infinity, அப்புறம் 1 to infinity. இப்போ யார் காமனா இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ -1 to 0, அப்புறம் 1 to infinity. கரெக்டா? ஸோ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பாருங்க, -1 to 0, -1 to 0ல இவன் வந்து நாட் -1 நாட் இன்க்ளூடட், 0 நாட் இன்க்ளூடட். கரெக்டா? பட் இங்க எல்லாம் ரெண்டுமே இன்க்ளூடட். பட் இன்டர்செக்ஷன்ல யார் இருக்க மாட்டான், 2 பேருமே இருக்க மாட்டான். ஸோ இப்போ நம்மளுக்கு டொமைன் ஆஃப் f யார் வருவான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசா போடலாம்ல, ரொம்ப சின்னதா இருக்கும். இன்னும் பெருசா போடுறேன் பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா -2, இங்க பாத்தீங்கன்னா -1, இங்க பாத்தீங்கன்னா 0, இங்க பாத்தீங்கன்னா 1, இங்க பாத்தீங்கன்னா 2. இந்த ரெண்டு பாயிண்ட்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. எல்லா பாயிண்ட்லயுமே ஃபர்ஸ்ட் இவன் வந்து டிஃபைன்டா இருப்பான். இவன் எப்ப டிஃபைன்ட் அப்படின்னா -1 to 0ல, ஓகேவா? இவன் நாட் இன்க்ளூடட், -1ம் 0வும். அதே மாதிரி 1 to infinity. ஸோ 1 to infinity-ல இவன் டிஃபைன்டு, இவன் ரெண்டும் நாட் இன்க்ளூடட். இப்போ யார் காமனா இருக்கா அப்படின்னா இந்த போர்ஷன் ஃபுல்லா காமனா இருக்கு. கரெக்டா? இந்த போர்ஷன் ஃபுல்லா காமனா இருக்கு. ஓகே. ஸோ யார் காமனா இருக்கா அப்படின்னா இந்த போர்ஷன் ஃபுல்லா காமனா இருக்கு. ஓகேவா? எக்ஸப்ட் தீஸ் 2 பாயிண்ட். அப்புறம் இந்த போர்ஷன் காமனா இருக்கு.
அப்புறம் இந்த போர்ஷன் காமனா இருக்கு. ஏன்னா இங்க நாட் டிஃபைன்ல. ஸோ அப்பனா டொமைன் ஆஃப் எஃப் பாத்தீங்க அப்படின்னா -1 to 0 யூனியன் 1 to 2 யூனியன் 2 to infinity. கரெக்டா? C is the required answer. ஈஸியான சம் ஏன் இவ்வளவு நேரம் தெரியும். ஓகே. ப்ராப்ளம் 3 பாருங்க. let f is a function from 1 to 3 to real number. Let f is a function from 1, 3 டாட் வரும்பா. f is a function from 1, 3 to real number. Be a function defined by f of x is equal to x into gif of x divided by 1 plus x square. In the range of f is given by. சூப்பர் ப்ராப்ளம் பாருங்களேன். நம்மளுக்கு f எங்க போகுது அப்படின்னா 1, 3 ஓப்பன் இன்டர்வல் 1, 3ல இருந்து ரியல் நம்பருக்கு போகுது. அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா x into greatest integer function divided by 1 plus x square. நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸ் யூடியூப்ல போடும்போது we have talked more about greatest integer function. அப்படி இல்லைனாலும் ஃபங்க்ஷன்ஸ்லயும் பேசியிருக்கோம். இப்போ நல்லா பாருங்களேன், நம்மளுக்கு டொமைன் வந்து 1ல இருந்து 3 மட்டும் தான் பார்க்கணும் நீங்க. அப்போ 1ல இருந்து 3க்குள்ள செட் ஆஃப் ஆல் அவுட்புட் வேல்யூஸ் பார்க்கணும். இப்போ எப்பப்பெல்லாம் ஜிஃப் வருதோ அப்பப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டொமைனை இன்டர்வலா பிரேக் பண்ணணும். நீங்க இன்டர்வல் ஆஃப் லென்த் 1 பிரேக் பண்ணணும். இன்டர்வல் ஆஃப் லென்த் 1 பிரேக் பண்ணணும். நல்லா பாருங்களேன். when x belongs to இப்போ 1ல இருந்து 3க்குள்ள எத்தனை இன்டர்வல் ஆஃப் லென்த் 1 இருக்கு? ஸோ இப்போ 1 to 2 ஒரு இன்டர்வலா பிரிச்சுக்கோங்க, 2 to 3 ஒரு இன்டர்வலா பிரிச்சுக்கோங்க. ஸோ இன்டர்வல் ஆஃப் லென்த் 1 பிரிச்சுக்கோங்க. சப்போஸ் 1 to 4 இருக்குது அப்படின்னா 1ல இருந்து 2, 2ல இருந்து 3, 3ல இருந்து 4. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1ல இருந்து 2 ஒரு இன்டர்வலா இருக்கும்போது ஒரு இன்டர்வலா வச்சுக்கோங்க. when x belongs to 2ல இருந்து 3 இருக்கும்போது பாருங்களேன். இப்போ x 1ல இருந்து 2க்குள்ள இருக்கும்போது what is the gif of f சொல்லுங்க பார்க்கலாம். What is gif x greatest integer function when x belongs to 1 to 2? இங்க 2 ஓபன் பா. இங்க 2 ஓபன். இங்க 2 க்ளோஸ் பண்ணிட்டா அப்படின்னா 2 இங்க வந்துரும்ல. எப்பப்பெல்லாம் இந்த இன்டர்வல்ல இருக்கோ அப்பப்பெல்லாம் ஜிஃப் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 1 வரும். கரெக்டா? 1ல இருந்து 2க்குள்ள என்னப்பா வாட் இஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 1.5? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1.5. ஸோ 1.5 ஓட கம்மியா இருக்க இன்டிஜர். ஸோ 1 தானப்பா வருவான். ஸோ அப்ப இங்க 1 வருவான். அப்ப ஜிஃப் எக்ஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா 1 ஆயிடும் டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் 2ல இருந்து 3 இருக்குது அப்படின்னா ஜிஃப் என்ன வரும் 2 வரும். கரெக்டா? ஸோ இப்போ எக்ஸ் இன்டூ 2 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 when x belongs to 1 to 2, 2x divided by 1 plus x square, 2x divided by 1 plus x square when x belongs to 2 to 3. கரெக்டா? இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அதாவது நல்லா பாருங்க, இந்த டொமைன்ல இருக்கும்போது இதுக்கு ரேஞ்ச் என்ன வரும், இந்த டொமைன் இருக்கும்போது இதுக்கு ரேஞ்ச் என்ன வரும். ஸோ மொத்தமா ரேஞ்ச் என்ன வரும்னு பார்க்கணும். ஸோ இப்போ ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் யூனியன் ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் தான் ஆன்சரா வரும். கரெக்டா? ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் யூனியன் ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் தான் ஆன்சரா வரும். நல்லா கவனிக்கணும். டொமைன் வந்து 1 to 2க்குள்ள தான் நீங்க இன்புட் கொடுக்கணும். நல்லா பாருங்களேன், ஒரு சின்ன கால்குலஸ் ஐடியா. ஓகேவா? சின்ன கால்குலஸ் ஐடியா. ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கும் போது சப்போஸ் எனக்கு வந்து ஃபைனைட் இன்டர்வல் இருந்தது அப்படின்னா வாட் இஸ் ஃபைனைட் இன்டர்வல்? இந்த என் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, என் பாயிண்ட்ஸ் ஃபைனைட்டா இருந்தா we say it is finite interval. ஓகேவா? என் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே ஃபைனைட்டா இருந்ததுன்னா we say it is finite interval. இன்டர்வல் லென்த் இன்ஃபைனைட் தான். there are infinitely many points தான் இது உள்ள. பட் ஆனா we say it is finite interval. ஏன் அப்படின்னா என் பாயிண்ட்ஸ் ஃபைனைட்டா இருக்கிறதுனால. ஸோ அப்போ என் பாயிண்ட்ஸ் ஃபைனைட்டா இருக்கும்போது டு ஃபைண்ட் ரேஞ்ச் ஒரு சின்ன கால்குலஸ் ஐடியா யூஸ் பண்ண போறேன். இப்போ என்ன பண்ண போறேன், என் பாயிண்ட்ஸ் ஃபைனைட்டா இருக்கும்போது ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓகேவா ஒரு சின்ன கால்குலஸ் ஐடியா யூஸ் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ நல்லா பாருங்களேன், நோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நோட்டு பாது. இஃப் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஓப்பன் இன்டர்வலாகவும் இருக்கலாம், க்ளோஸ் இன்டர்வலாகவும் இருக்கலாம், இல்லை செமி ஓப்பனாகவும் செமி க்ளோஸ்டாகவும் இருக்கலாம். இஃப் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஓப்பன் ஏ கமா பி டு ஆர் ஆர் டு என்ன இருக்கட்டும் டு ஆர்
if f is a if f is a decreasing function, if f is a decreasing function, if f is a decreasing function, decreasing எப்போ ஒரு function decreasing function when the derivative of f dash of x is less than 0 for all x in domain. ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா போச்சு அப்படின்னா, ஓகேவா, தென் ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. கரெக்டா? ஓப்பனா இருக்கும்போது க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன ஒரு இதுதான். ஒரு ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், இறங்கிட்டே போகுது ஃபங்க்ஷனு. ஸோ அப்போ இவன் நம்ம ஏன்னு போட்டுப்போம், இவனை பின்னு போட்டுப்போமே. ஓகேவா, ஸோ இறங்கிட்டே போகுது. ஓகேவா, இறங்கிட்டே போகுது அப்படின்னா ஸோ அப்போ ஃபங்க்ஷன் இப்படி இருந்தாகணும், இப்படி வந்தாகணும். கரெக்டா? ஸோ அப்போ அப்போ ஏன்றவன் தான் இந்த பாயிண்ட், பின்றவன் இந்த பாயிண்ட். கரெக்டா? அதாவது எஃப் ஆஃப் பி வேல்யூ. ஸோ இவன் தான் எனக்கு எஃப் ஆஃப் பி, ஸோ இவன் தான் எனக்கு எஃப் ஆஃப் ஏ. இப்போ ரேஞ்ச் என்ன வருவான், எஃப் ஆஃப் பில இருந்து எஃப் ஆஃப் ஏ தான் என்ன வருவான், ரேஞ்சா வருவான். கரெக்டா இல்லையா? டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா போகும்போது ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் பியை போட்டிருக்கேன், ஏன்னா எஃப் ஆஃப் பி சின்ன நம்பர் வென் கம்பேர் டு எஃப் ஆஃப் ஏ. ஸோ கரெக்ட் தானப்பா, எஃப் ஆஃப் பின்றவன் சின்னவன். ஸோ இப்போ சின்னவன்லேருந்து தான் பெருசு போனோம் நம்ம ரேஞ்ச் வரும்போது. ஸோ இப்போ எஃப் ஆஃப் பிலேருந்து எஃப் ஆஃப் ஏ தான் ரேஞ்ச் ஆஃப் எஃப்ஆ இருப்பான். இது ஃபர்ஸ்ட் நோட்டு. செகண்ட் நோட் பாருங்க, இஃப் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ கமா பி டு ஆர், இது க்ளோஸ்ட் இன்டர்வலா போட்டீங்க அப்படின்னா வந்து க்ளோஸ்ட் ஆயிடுவான். எஃப் ஆஃப் ஏ க்ளோஸ்டா போயிடுவான். இஃப் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ கமா பி டு ஆர் இஸ் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், is an increasing function, அதாவது என்ன ஆயிடும், f dash of okay, f dash of x is greater than 0 for all x, then range of f is given by f of a comma f of b. கரெக்டா? அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா போயிட்டே இருக்கு. ஓகேவா, இப்படியே போயிட்டு இருக்கு இந்த 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 இதுல. இப்போ இவன் வந்து ஏ, இவன் வந்து பி. ஓகேவா, இப்போ இவன் என்னவா இருப்பான், எஃப் ஆஃப் ஏவா இருப்பான். இவன் என்னவா இருப்பான், எஃப் ஆஃப் பியா இருப்பான். ஸோ எஃப் ஆஃப் ஏ தான் வந்து எஃப் ஆஃப் ஏல இருந்து எஃப் ஆஃப் பி தான் என்னது எனக்கு ரேஞ்ச் வருவான். தட் ஆர் அவுட்புட் வேல்யூஸ். ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஏ கமா எஃப் ஆஃப் பி தான் வந்து ரேஞ்ச் ஆஃப் எஃப் வருவான். இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இருந்தா திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நல்லா பாருங்களேன், இந்த இன்டர்வல்ல ஃபைனட் இன்டர்வல்ல இது அப்ளை பண்ணலாமா அந்த தியரம்? அப்பனா பாருங்கப்பா, ஓப்பனா இருக்கிறதுனால ஓப்பனா போட்டிருக்கேன். சப்போஸ் இவன் க்ளோஸ்டா இருந்தாலும் பி க்ளோஸ்டா இருந்தானா எஃப் ஆஃப் இவன் இந்த எஃப் ஆஃப் பி க்ளோஸ்டா இருப்பான். ஏ க்ளோஸ்டா இருந்தானா எஃப் ஆஃப் ஏ க்ளோஸ்டா இருப்பான். ஓகேவா, இந்த இந்த இன்டர்வல் மட்டும் கிடையாது, இந்த இன்டர்வல் நீங்க எந்த மாதிரி மாத்திக்கிட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி எஃப் ஆஃப் ஏவை மாத்திக்கணும். நான் ஏவை க்ளோஸ் பண்ண அப்படின்னா எஃப் ஆஃப் ஏவை க்ளோஸ் பண்ணிக்கணும் நீங்க ரேஞ்சில். நான் பிஏ க்ளோஸ் பண்ண அப்படின்னா எஃப் ஆஃப் பிஏ க்ளோஸ் பண்ணணும். சப்போஸ் நான் ஏவை வந்து ஓப்பன் பண்ண அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், நவ் ஃபங்க்ஷன் பாருங்களேன், எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இந்த இன்டர்வல்ல பாருங்களேன், அதாவது 1 to 2ல இப்போ வாட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், பாருங்க, டெரிவேட்டிவ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கோஷன் ரூல் யூஸ் பண்ணுங்க, u by v. So b into u dash minus u into v dash divided by v square. So இப்போ x square plus 1 u dash x பண்ணீங்கன்னா 1, x அப்படியே வச்சுக்கிட்டு x square plus 1 பண்ணீங்கன்னா 2x divided by x square plus 1 whole square. So இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா x square minus 2x square. So minus x square by x square plus 1 whole square which is always less than 0. கரெக்டாப்பா? which is always less than 0. ஆமா தானே? x square ஓகே மைனஸ் x square plus 1 வருவான்ல. ஓகே, இந்த இன்டர்வல்ல அதாவது whenever x belongs to which is always whenever x belongs to in this interval எப்பயுமே என்னவா இருப்பான், லெஸ் தென் 0வா இருப்பான். ஆமாவா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், எக்ஸுக்கு 1.5 போட்டு பாருங்களேன். ஸோ அப்போ இவன் என்ன ஆயிடுவான் அப்படின்னா மைனஸ் 1.5 ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ மைனஸ் 1.5 ஹோல் ஸ்கொயர் என்ன ஆயிடும், 2.25 வரும். ஓகேவா? அப்போ மைனஸ் 2.25 பிளஸ் 1 நெகட்டிவா போயிடுவான், கீழே பாசிட்டிவ்.
ஸோ அப்பனா இவன் எப்பயுமே என்னது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வல்ல. அப்பனா ரேஞ்ச் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் என்ன வரும் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா ரேஞ்ச் என்ன வரும் அப்படின்னா எஃப் ஆஃப் பி கமா எஃப் ஆஃப் ஏவா வரும் ரேஞ்சு. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு எஃப் ஆஃப் பி யார் நம்மளுக்கு இங்க 2 கரெக்டா? எஃப் ஆஃப் 2 கமா எஃப் ஆஃப் 1 தான் ரேஞ்சா வருவான். இப்போ எஃப் ஆஃப் 2 என்ன ஆயிடும் 2 டிவைடட் பை 2 ஸ்கொயர் பிளஸ் 1. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் யாருப்பா எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ 1 டிவைடட் பை 1 ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ அப்போ 2 பை 5 கமா 1 கமா 2. ஸோ இவன் தான் ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் கரெக்டா? 2 பை 5 1 கமா 2. இப்போ அதே மாதிரி நவ் ஃபார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க, அதாவது இந்த டொமைனுக்கு வாங்க. 2x by 1 plus x square 2x by 1 plus x square in this interval இவன் பாருங்களேன், சப்போஸ் எனக்கு கிரேட்டர் than 0வா வந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் ஆல் x இருக்கணும்ப்பா. என்னப்பா டவுட்டா? சொல்லுங்க வெங்கடேசன். சார் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் ஏ தானே சார் ஃபர்ஸ்ட் வரும். எஃப் ஆஃப் ஏ டு எஃப் ஆஃப் பி தான் சார் வரும். டிக்ரீசிங் தானேப்பா அது? ஆமா சார். அப்ப மேக்ஸ் அப்ப வந்து எஃப் ஆஃப் ஏ தானே சார் அதுல தானே சார் வரும். இல்லப்பா நீங்க இன்டர்வல் எழுதும் போது எப்பவுமே நீங்க சின்னதுல இருந்தாலும் பெருசு எழுதுவீங்க இன்டர்வல்ல. ஓகே சார். இன்டர்வல் எழுதும் போது எப்பயும் நீங்க சின்னதுல இருந்தா பெருசு எழுதுவீங்க. இப்படிதான் எழுதுவீங்க இன்டர்வல்ல. இப்படி எழுதுவீங்களா இன்டர்வல்ல? ஓகே சார். நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பிரச்சனை கிடையாது. இதான சின்னது இன்டர்வல். இது இன்டர்வலா நீங்க பண்ணணும். இந்த இன்டர்வல் தானே இருக்கு. அவுட்புட் வேல்யூஸ் இன்டர்வல், அதாவது ஒய்ல இருக்க அவுட்புட் வேல்யூஸ் இன்டர்வலா சொல்லணும். அவ்வளவுதான் நீங்க. ஓகே சார். நான் அந்த ரேஞ்சில தான் சார் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்போ புரிஞ்சிருச்சு. வேணாம். மேக்ஸிமம் எஃப் ஆஃப் பி மினிமம் மேக்ஸிமம் எஃப் ஆஃப் ஏ மினிமம் எஃப் ஆஃப் பின்னு தெரியும் அதெல்லாம். பட் இந்த இன்டர்வல் தான் நமக்கு ஆன்சர் ஆக போறான். அவுட்புட் வேல்யூஸ் இந்த இன்டர்வல் தான். இந்த இன்டர்வல்ல ஸ்டார்ட் சின்னதுல தான் பெருசு சொல்லுவோம் இன்டர்வல்ல. அதான் அப்படி எழுதிருக்கேன். ஓகே. இப்போ இதே பாருங்க, அதே மாதிரி இது பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூ ஃபைண்ட் டெரிவேட்டிவ். நல்லா பாருங்கப்பா, எல்லா எக்ஸ்க்குமே இது இருக்கணும். ஃபார் ஆல் எக்ஸ் ட்ரூவா இருந்தா தான் டிக்ரீசிங். ஒன்னுத்துக்கு கிரேட்டர் than 0 ஒன்னுக்கு லெஸ் than 0 வந்துச்சுன்னா அவன் இன்க்ரீஸும் கிடையாது டிக்ரீஸும் கிடையாது. அப்போ இது அப்ளை பண்ண முடியாது கான்செப்ட். ஓகே, இங்க எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் போடுங்களேன். 1 plus x ஸ்கொயர் b into u dash minus u into v dash divided by v ஸ்கொயர். ஓகேவா? v ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா 2 plus 2x ஸ்கொயர் minus 4x ஸ்கொயர் divided by 1 plus x ஸ்கொயர் whole ஸ்கொயர். ஸோ அப்போ 2 minus 2x ஸ்கொயர் divided by 1 plus x ஸ்கொயர் whole ஸ்கொயர். நான் 2 காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா 1 minus x ஸ்கொயர் divided by 1 plus x ஸ்கொயர் whole ஸ்கொயர். இப்போ அதே மாதிரி இந்த இன்டர்வல்ல பாருங்க, in x belongs to 2 to 3. ஓகேவா? இப்போ x 2 கொடுத்தா என்ன ஆகும் பாருங்களேன். 2 கொடுத்தா என்ன ஆயிடும்? இவன் எப்பவுமே பாசிட்டிவ் தான் டினாமினேட்டர், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஹோல் ஸ்கொயர் வந்துட்டான். இப்போ நீங்க 2 கொடுத்தாலும் என்ன வந்துடும்? 4 ஆயிடும். 1 minus 4 minus 3 minus 3 into 2 minus 6 less than 0. இப்போ அதே மாதிரி 2.5 கொடுத்து பாருங்களேன். இப்போ 1 minus பெரிய நம்பர், ஸோ கண்டிப்பா அவன் நெகட்டிவா தான் இருப்பான். ஸோ f dash of x is always less than 0 for all x in this interval. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனும் f is decreasing ஃபங்க்ஷன் on 2 to 3. ஸோ அப்போ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்ன வருவான்? எஃப் ஆஃப் பி. ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்ன வருவான் அப்படின்னா எஃப் ஆஃப் பி. இப்போ பாருங்களேன், இவன் ஏ வந்து க்ளோஸ்டா இருக்கான். ஸோ இப்போ எஃப் ஆஃப் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா க்ளோஸ்டா போடுக்க போறேன். புரியுதா? ஏன்னா 2ன்றவன் டொமைன்லேயே இருக்கா, அப்போ அவுட்புட்டும் நான் இருப்பான், இருந்து ஆகணும். அதான் சொன்னேன் நான். இங்க ஓப்பன் இருந்தா ஓப்பன். சப்போஸ் ஏக்கு க்ளோஸ் இருந்தா எஃப் ஆஃப் ஏக்கு க்ளோஸ் போட்டுக்கோங்க. பிக்கு க்ளோஸ் இருந்தா எஃப் ஆஃப் பி க்ளோஸ் போட்டுக்கணும். ஓகே, ரெண்டுத்துக்குமே க்ளோஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்குமே க்ளோஸ் போட்டுக்கணும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் பி எஃப் ஆஃப் ஏ தான் இங்க ரேஞ்சு. அப்போ எஃப் ஆஃப் பி ஓப்பனு. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 3 எஃப் ஆஃப் 2 க்ளோஸ்டு. எஃப் ஆஃப் 3 என்ன வருவான்? இவன் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் கரெக்டா? ஸோ 2 into 3 divided by 1 plus 3 ஸ்கொயர். எஃப் ஆஃப் 2 என்ன ஆயிடுவான்? 2 into 2 divided by 1 plus 2 ஸ்கொயர். இவன் தான் ரேஞ்ச் ஆஃப் எஃப் வருவான். ஸோ தேர்ஃபோர் this implies ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்ன வருவான்? 6 by 10.
6/10 4/5 கரெக்டா? 6/10 4/5. ஸோ 6/10 4/5 கேன்சல் அடிச்சிங்க அப்படின்னா 3/5 4/5 கரெக்டா? 2 3s are 2 5s are. ஸோ இப்போ இவன் இவன் ரேஞ்ச் வந்து இவன் ரேஞ்ச் வந்து இவன். therefore the answer is இங்க எழுதுறேன் பாருங்கப்பா. ஆன்சர் என்ன ஆயிடும் அப்படின்னா இங்க வந்து 3/5 to 1/2 யூனியன். ஏன்னா இவனோட ரேஞ்ச் யூனியன் பண்ணோம் நீங்க. இவன் ரேஞ்ச் வந்து 3/5 to 1/2. இவன் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 2/5 ஓகே 2/5. ஸோ 2/5 to 1/2. ஸோ இவன் பாத்தீங்கன்னா 3/5 to 4/5. ஓகேவா? 3/5 to 4/5 கரெக்டா? 2/5 to 1/2. So 2/5 to 1/2, 3/5 to 4/5, 2/5 to 1/2, 3/4 to 4/5. 2/5 to 1/2. ஆக்சுவலா இங்க க்ளோஸ்ட் வரும்பா. இது க்ளோஸ்ட் வரும். இவன் க்ளோஸ்ட் வருவான் இவன். ப்ராப்ளம். 2/5 to 1/2 கரெக்ட் தானேப்பா? 2/5 to 1/2, 3/5 to 4/5 கரெக்டா? செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி, ஒரே நிமிஷம். ஆமா 4/5 இங்க க்ளோஸ்ட் வருவான் பாருங்க. ஓகேவா? ஓகே. இவன் தான் ஆன்சர். இங்க க்ளோஸ்ட் வருவான். ஓகே. ஸோ ப்ராப்ளம் 4 பாருங்க. The range of the function f of x equal to x by 1 plus mod x, x belongs to R. சொல்லுங்க பார்க்கலாம். ரேஞ்ச் என்ன வரும்? செட் ஆஃப் அவுட்புட் வேல்யூஸ். ஸோ நம்மளுக்கு y பாத்தீங்க அப்படின்னா x divided by 1 plus mod x. ஓகேவா? ஸோ செட் ஆஃப் ஆல் அவுட்புட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அதே தான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுங்க இதை. ஸோ இப்போ x divided by 1 plus x when x is greater than or equal to 0, x divided by 1 minus x if x is less than 0. Correct? What is the definition of mod x? It is plus x if x is greater than or equal to 0, minus x if x is less than 0. So, ரமேஷ் பாபு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க நீங்க. குட். அப்ப நீங்க எல்லா வெளியும் பார்த்துட்டீங்க நீங்க. ஸோ அப்போ யூ நீட் டு ஃபைண்ட் த ரேஞ்ச். ஓகேவா? யூ நீட் டு ஃபைண்ட் த ரேஞ்ச் whenever x belongs to this interval. ஓகே. இது பாருங்களேன். இது வந்து இன்ஃபினிட் இன்டர்வல் ரெண்டுமே இன்ஃபினிட் இன்டர்வல். ஏன்? இதுக்கு என்ன அர்த்தம்? தட் மீன்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 டு இன்ஃபினிட்டி. இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0. கரெக்டா? ரெண்டுமே இன்ஃபினிட் இன்டர்வல். ஏன்னா என் பாயிண்ட்ஸ் ஆர் நாட் ஃபைனைட். ஓகேவா? என் பாயிண்ட்ஸ் ஆர் நாட் ஃபைனைட். இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் ரேஞ்ச்? சொல்லுங்க பார்க்கலாம். செட் ஆஃப் ஆல் அவுட்புட் வேல்யூஸ். செட் ஆஃப் ஆல் அவுட்புட் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்பா? ரெண்டு இதெல்லாம் நீங்க நான் நிறைய விதத்துல போடலாம்பா. இது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போடுறேன் பாருங்க, கால்குலஸ் யூஸ் பண்ணி. when x is very large. ஓகேவா? when x is very அதான் வளர்ச்சி அப்படியும் போடலாம். இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா y is equal to x plus 1 by x, x in terms of y எழுதிக்கிட்டு அதை நீங்க வந்து டொமைன் கண்டுபிடிச்சு அதுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அப்ப இதை நீங்க ஒன்றா போட்டு பண்ணணும், ரொம்ப டைம் ஆகும் அது. when x is very large, what is the output value? அதை முதல்ல கண்டுபிடிக்க போறேன். when x is very large in நெகட்டிவா போகும்போது what is the output value கண்டுபிடிக்க போறேன். அதாவது என்ன பண்ண போறேன் அப்படின்னா first I am going to find limit extending to infinity x divided by 1 plus x. ஓகேவா? அதே மாதிரி I am going to find limit extending to minus infinity x divided by 1 minus x. அதாவது நான் என்ன பண்றேன் அப்படின்னா x வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியும் பிளஸ் இன்ஃபினிட்டியா போகும்போது I am finding the corresponding output values. When x is tending to infinity, what is the corresponding output value? When x is tending to minus infinity, what is the corresponding output values? அது பார்க்க போறேன் நான் இப்போ. ஓகேவா? ஓகே. அப்போ வாட் இஸ் லிமிட் பாருங்க. இன்ஃபினிட்டி ஆயிடுவானா? ஸோ இப்போ எல்லோ ஆர்பிட்டல் அப்ளை பண்ணலாமா?
அப்ப அப்ளை பண்ணீங்க அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி மேல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ அப்போ 0 + 1 வந்துருவானா விச் இஸ் ஆல்வேஸ் 1. அதே மாதிரி இங்கேயும் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டியா திருப்பம் எல்லோ கலர்ல அப்ளை பண்ணுங்க. லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி 1 divided by 0 minus 1 which is minus 1. ஸோ இப்போ when x is tending to infinity, x எவ்வளோ நீங்க பெருசா போட்டாலே உங்களோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவா போகுது ரேஞ்சில் 1 தான் வரப்போகுது. ஆனா 1 நாட் இன்க்ளூடட். ஏன்னா லிமிட் தானே அது, லிமிட் தானே அது. when x is tending to minus infinity தான், மைனஸ் 1 போகவே போகாது. ஓகேவா? அதே மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டியா போகும்போது எனக்கு அவுட்புட் வந்து எங்க வருது அப்படின்னா மேக்ஸிமம் எங்க வருது -1க்கு தான் என்ன வருது எனக்கு ரீச் ஆகும். ஸோ அப்போ 1ல இருந்து -1 தான் வில் பி இந்த ரேஞ்ச். புரியுதாப்பா? புரியுதா? இப்போ இவன் வந்து இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு பார்க்க முடியுமா? செக் பண்ணி பாருங்க. இவன் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு பார்க்க முடியுமா? செக் பண்ணி பாருங்க. x by 1 plus x டெரிவேட்டிவ் போட்டு பாருங்களேன். அப்போ 1 plus x 1 plus x இவன் வந்து ஃபைனட் ஆயிரம் தான் ஓகேப்பா. இவன் இன்ஃபினிட் இன்டர்வல். இப்போ நீங்க போட்டு பாருங்களேன் என்ன ஆகும். f dash of x போடுங்களேன். ஸோ 1 plus x into 1 minus x into 1 divided by 1 plus x whole square. ஓகேவா? ஸோ அப்போ இவனும் கேன்சல் ஆயிடுவான். ஸோ அப்போ 1 divided by 1 plus x whole square தான் வருவான். ஓகேவா? which is always an increasing function. It is always an increasing function and also this function is defined for all x. ஓகேவா? அவன் தானப்பா. ஏன் இந்த கான்செப்ட் எப்போ நீங்க லிமிட் அப்ளை பண்ணலாம் சொல்றேன் பாருங்க. எப்போ நீங்க லிமிட் அப்ளை பண்ணலாம்னு சொல்றேன் பாருங்க. இந்த எக்ஸ்ல டொமைன் என்னது, எல்லா எக்ஸ்லயுமே இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்டு. கரெக்டா? எக்ஸ் -1 போச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. பட் இந்த இன்டர்வல்ல -1 இல்ல. ஸோ அப்போ -0ல இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள எல்லா வேல்யூஸ்லயும் ஃபங்க்ஷன் டிஃபைன்டு. அதே மாதிரி அதோட டெரிவேட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா f dash of x என்ன வருது அப்படின்னா கோஷன் ரூல் போடுங்களேன். 1 b into u dash minus u into v dash divided by v square னு வரும். ஸோ இந்த -x-உம் +x-உம் போயிடும். which is always greater than 0. கரெக்டா? ஏன்னா 1 divided by 1 plus x whole square. மேல எப்பயுமே 1, கீழே எப்பயுமே பாசிட்டிவ். ஏன்னா ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்பனா இவன் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனு. ஸோ அப்போ எப்படி போயிட்டு இருப்பான் அப்படின்னா 0ல இருந்து இன்க்ரீசிங் ஆகிட்டே இருப்பான். 0ல இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பான். எவ்வளோ மேக்ஸிமம் போவான்? 1 வரைக்கும் தான் போவான். ஏன்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டியே என்ன வருது, நான் கிராஃப் சும்மா வரையனப்பா உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகேவா? 0ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 0ல இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனு. ஸோ அப்போ மேலே போயிட்டே இருக்கும். மேக்ஸிமம் 1க்கு மேலே போக முடியாது அவனால. ஏன்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டியே 1 தான். ஸோ அப்போ 1ஓட நின்றுவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த சைடு வாங்க. ஓகேவா? இப்போ இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா -3 to 0ல பாத்தீங்க அப்படின்னா இவன் ஃபங்க்ஷன் எல்லாமே டிஃபைன்டு. ஓகேவா? ஸோ அப்போ இவெல்லாம் எல்லாமே டிஃபைன்டு. ஏன்னா x by 1 plus x is defined for all x in this interval and also this is increasing function. ஸோ அப்போ இங்கே இருந்து ஆரம்பிக்கிறான். அப்போ மேக்ஸிமம் 1 வரைக்கும் தான் போவான். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி domain of the function f of x is equal to 1 divided by root of mod x minus x. The domain of the function f of x is equal to 1 divided by root of mod x minus 1. என்னப்பா வரும்? கண்டிப்பா வந்து root x is defined. What is domain of f? What is the domain of this function when x is greater than or equal to 0? பட் ஆனா இங்க என்ன இருக்கு, 1 divided by something இருக்கு. அப்ப இவன் 0ஆவும் போக கூடாது. அப்பனா domain this function is defined whenever mod x is strictly greater than 0. கரெக்டா? உள்ள இருக்கவன் greater than or equal to 0 இருக்கலாம் root x க்கு. பட் இங்க ரூட் வந்து கீழே இருக்கு, டினாமினேட்டர் இருக்கிறதுனால. ஸோ அப்போ டினாமினேட்டர் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், root x minus x is defined only when x is greater than 0. கரெக்டா? ஓகே. அப்ப இது எப்போ பாசிபிள் சொல்லுங்க பார்க்கலாம். தட் மீன்ஸ் root x has to be strictly greater than x. சாரி, ரூட் இல்ல, mod x தான். mod x minus x is greater than 0. அப்ப mod x has to be strictly greater than x. அப்பனா x எந்த இன்டர்வல்ல இருந்தாகணும்ப்பா? that means
அதான் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 போட்டேன் கண்மணி. ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0னா நாட் ஈக்குவல் 0ன்னு வந்துரும்ல. ஓகே. அப்பனா என்ன அர்த்தம்? x belongs to minus infinity to 0. இந்த இன்டர்வல்ல தான் mod x will be greater than x. ஆமாவா இல்லையா? ஏன் இல்லம்மா? இந்த இன்டர்வல் தானே mod x will be greater than x. இந்த இன்டர்வல் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். x க்கு -2 எடுத்துக்கோங்க. வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் -2? x க்கு -2 போடுங்க. ஸோ இப்போ 2 இஸ் கிரேட்டர் தென் -2 கரெக்டா? இதே நீங்க இந்த இன்டர்வல் எடுத்தீங்க அப்படின்னா x க்கு +2 எடுத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 2 இஸ் கிரேட்டர் தென் 2வா? 2 is strictly greater than 2வா? இல்ல strictly greater than 2 கிடையாது, equal to 2. ஸோ அப்போ b தான் வருவான். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? கிராஃப் போடுங்க அவ்வளவுதான். கிராஃப் போட்டு பார்த்து தெரிஞ்சிடணும். இப்போ mod x mod x கிராஃப் எப்படி இருக்கும்? mod x கிராஃப் வந்து இப்படி இருக்கும் கரெக்டா? இதுதான் வந்து mod x கிராஃப். mod x இங்க இருக்கு. x எங்க இருக்கு? x ஓட கிராஃப் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஓகேவா? பாசிங் த்ரூ ஆரிஜின். ஸோ அப்போ இந்த இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா mod x-உம் x-உம் ஈக்குவலா போயிடுவான். இந்த இன்டர்வல்ல கரெக்டா? இவன் 0, இங்க பிளஸ் இன்ஃபினிட்டி இருப்பான், இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி இருப்பான். ஸோ இந்த இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா mod x-உம் x-உம் ஈக்குவலா போயிடுவான். பட் நம்மளுக்கு என்ன இருக்கணும்? ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். ஸோ அப்போ இந்த இன்டர்வல் காலி. இப்போ இந்த இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பாருங்களேன், இவன் தான் mod x, இவன் பிளஸ் x. ஸோ ஆப்வியஸ்லி பாத்தீங்க அப்படின்னா mod x will be strictly greater than x in this interval. ஆமா தானேப்பா? பாருங்க, இவன் தான் வந்து செட் ஆஃப் mod x. ஓகேவா? ஸோ அப்போ இவனோட அவுட்புட் வேல்யூஸ்லாம் இங்க இருக்கான். ஸோ அப்போ கண்டிப்பா இங்க இருக்க நம்பர்லாம் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் இங்க இருக்க நம்பரு. ஆமா தானே? இவன் தானே செட் ஆஃப் அவுட்புட் வேல்யூஸ். ஒயாசிஸ்ல பாருங்க, ஒயாசிஸ்ல பாருங்க, இவன் தான் செட் ஆஃப் அவுட்புட் வேல்யூஸ். அப்போ கண்டிப்பா இங்க இருக்க அவுட்புட் வேல்யூஸ் கிரேட்டர் தென் இந்த அவுட்புட் வேல்யூஸ் whenever x belongs to minus infinity to open interval 0. ஸோ அப்போ இவன் தான் என்ன வருவான்? டொமைனா வருவான். கிராஃப் போடணும். நீங்க கிராஃப் போட்டா உங்களுக்கு மேக்ஸ் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நான் இப்படி சொல்லும் போது உங்களுக்கு புரியல, பட் இப்படி சொல்லும் போது அடடா இதை ஆமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுல. அதனால கிராஃப் எப்பயுமே போகணும். ஓகே. Problem 6 பாருங்க. Let f of x be a quadratic polynomial such that f of -1 plus f of 2 is 0. If one of the roots of f of x is equal to 0 is 3, then its other root lies in. ஒன்றும் கிடையாதுப்பா. f of x வந்து ஒரு quadratic polynomial கரெக்டா? ஸோ இப்போ f of x வந்து ax² plus bx plus c ன்னு வச்சுப்போம். என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா f of -1 plus f of 2 வந்து 0 ஆகுது கரெக்டா? அப்போ f of -1 என்ன ஆயிடும்? a into -1² b into -1 plus c. ஸோ இவன் தான் f of -1 plus f of 2 என்ன ஆயிடும்? a into 2² b into 2 plus c. ஆட் பண்ணியா 0 வருது. ஸோ இப்போ என்ன ஆயிடுவான் அப்படின்னா a minus b plus c into 4a plus 2b plus c is equal to 0 ஆகுது. ஆட். ஸோ இப்போ இவன் ஆயிடுவான் அப்படின்னா 5a plus b plus 2c 0 போகுது. இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ அதே மாதிரி ஒன் ஆஃப் த ரூட் இஸ் 3. ஒன் ஆஃப் த ரூட் இஸ் 3. அப்படின்னா f of 3 என்னவா போவான்? 0வா போவான் கரெக்டா? நான் அசீவ் பண்ணிக்கிட்டேன்ப்பா f of x வந்து ஒரு quadratic polynomial. அது இந்த ஃபார்மேட்ல தான் இருப்பான். ax² plus bx plus c இருப்பான். பட் abc தெரியாது. ஓகேவா? ஒரு ரூட் வந்து 3 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? let 3, beta be the roots. be the root. இப்போ இந்த பீட்டான்றவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். பீட்டா முதல்ல கண்டுபிடிச்சிருங்க. இன்னொரு ரூட்டை அவன் எந்த இன்டர்வல்ல இருக்கான்னு பாருங்க. அவ்வளவுதான். இப்போ 3யும் பீட்டாவும் தான் ரூட் கரெக்டா? ஒன் ஆஃப் த ரூட் இஸ் 3, தென் அதர் ரூட் லைஸ் இன். ஸோ 3, பீட்டான்னு வச்சுக்கிறேன். இப்போ பீட்டா வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு பீட்டா எந்த இன்டர்வல்ல இருக்கான்னு பார்க்கணும். இப்போ f of 3 0, ஏன்னா 3 வந்து ரூட். இப்போ f of 3 என்ன ஆயிடுவான்? a into 3² b into 3 plus c is equal to 0. ஸோ இப்போ 9a plus 3b plus c is equal to 0. இவன் சால்வ் பண்ணினா ஏபிசி கிடைச்சிடுமா? அதாவது இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன் கிடைக்கும் அந்த சால்வ் பண்ணீங்க அப்படின்னா. ஏன்னா நம்மளுக்கு வந்து 3 வேரியபிள் 2 ஈக்குவேஷன்ஸ் தான். அப்போ ரேங்க் வந்து 1ஆ போயிடும், ரேங்க் வந்து 2ஆ போயிடுவான். அப்போ ஒரு ஃப்ரீ வேரியபிள் இருக்கும். ஒரு ஃப்ரீ வேரியபிள் இருக்கும்போது எதனா ஒன்று அசீவ் பண்ணிக்கிட்டு மற்ற 2 நீங்க சால்வ் பண்ணுவீங்க கரெக்டா? காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் நீங்க. அதாவது காஸ் எலிமினேஷன்ல போட்டீங்க அப்படின்னா 5 1 2ன்னு இருப்பான். இங்க 9 3 1 இருப்பான். இங்க 0 0 0ன்னு போட்டுக்கோங்க. அதாவது மூணாவது ஈக்குவேஷனை 0a plus 0b plus 0c போட்டு கன்சிஸ்டன்சி நம்ம வீடியோ போட்டிருக்கோம்ல ஆல்ரெடி. இங்க ஏபிசி இருக்கும். இங்க வந்து 0, இங்க வந்து பாத்தீங்கன்னா 0 0 0 இருக்கும். யூ ஃபைண்ட் சொல்யூஷன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஹோமோஜினியஸ் சிஸ்டம்
யூ நோ ஹவு டு சால்வ். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட வந்து நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தடு தட் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். நவ் டு சால்வ் 5a plus b plus 5a plus 5a plus b plus 2c is equal to 0. 9a plus 3b plus c is equal to 0. இது நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஞாபகம் இருக்கா, சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 1, நெக்ஸ்ட் வந்து 2, நெக்ஸ்ட் வந்து 5, நெக்ஸ்ட் வந்து 1. கரெக்டா? அதே மாதிரி இங்கேருந்து ஆரம்பிக்கணும் திருப்போம். ஸோ 3, 1, திரும்ப 9, 3. ஸோ இவன் வந்து ஏ, இவன் வந்து பி, இவன் வந்து சி. கரெக்டா? இவன் வந்து சி. ஸோ இப்போ என்ன ஆயிடுவோம் அப்படின்னா ஏ டிவைடட் பை என்ன வேணா யூஸ் பண்ணலாம்ப்பா, எலிமினேஷன் யூஸ் பண்ணுங்க. எலிமினேஷன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். கவுசியன் எலிமினேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிடுவோம் அப்படின்னா ஏ டிவைடட் பை 1 minus 5 1 minus 6 minus 5. நான் வந்து கொஞ்சம் ஈஸியா போடுறேன் பட்டன் முடிக்கிறதுக்காக. அப்படின்னா நீங்க காஸ் எலிமினேஷன் மெத்தட் போட்டும் ஃப்ரீ வேரியபிள் யூஸ் பண்ணியும் நீங்க கண்டுபிடிக்கலாம் அன்னோன்ஸை. இங்க 18 minus 5 3. இப்போ c divided by 15 minus 9 4. கரெக்டா? அப்படின்னா a has to be equal to some multiple of k. இவனெல்லாம் equal to k ன்னு போட்டுக்கோங்க. இப்போ b has to be equal to 13k, c has to be equal to 4k. இவன் தான் அன்னோன்ஸா இருப்பான். நீங்க செக் பண்ணி பாருங்க, இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வருவாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to find other root. கரெக்டா? we need to find other roots. ஸோ இப்போ ஏபிசிலாம் எந்த மாதிரி இருப்பான் அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல இருப்பான். கேக்கு நீங்க 1 கொடுத்தீங்கன்னா ஏ என்ன வரும், -5 13 4ன்னு வரும். கேக்கு 2 கொடுத்தீங்க அப்படின்னா வேற சம் அன்னோன். ஏன்னா இன்ஃபினிட்டி சொல்யூஷன் கிடைப்பான். ஏன்னா கண்டிப்பா நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் என்ன ஆயிடும், டிட்டர்மினன்ட் 0 போனதுனால கண்டிப்பா என்ன ஆயிடும், there will be infinity many solutions because it is a homogeneous system. ஓகே. இப்போ அதே மாதிரி ஸோ இப்போ ஏ வந்து -5, A வந்து -5, B வந்து 13k, C வந்து 4k. இப்போ we need to find other roots. கரெக்டா? இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன ஆயிடும், C by A வா. ஸோ அப்போ ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு C by A. ஸோ அப்போ C by A என்ன ஆயிடும், 4k டிவைடட் பை -5k. கரெக்டா? C by A என்ன ஆயிடுவான், 15 minus 9 6 இல்ல. ஓகே. 15 minus 9 6 இல்ல. 6k by 5 இருப்பான். ஸோ ஒரு ரூட் 3. கரெக்டா? ஸோ இப்போ 3 into beta is equal to 6 by -5 இருப்பான். ஸோ 3 1s are 3 2s are. That means beta is equal to -2 by 5. ஸோ -2 by 5 எந்த இன்டர்வல்ல பார்ப்பான். ஸோ 2 divided by 5. ஸோ -0.4. ஸோ -0.4 எங்க இருப்பான், இங்க இருப்பான். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஏ. நீங்க காஸ் எலிமினேஷன் மெத்தடும் போடலாம், பட் இட் வில் டேக் டைம். ஸோ 2 டிவிஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். செவன் பாருங்க. If f is a function from R to R satisfies f of x plus y is equal to f of x plus f of y. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? எப்பெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். சாரி, f of x plus y. கண்மணி குட். எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனா இருப்பான். கரெக்டா? இந்த பேட்டர்ன்ல இருப்பான். கரெக்டா? a பவர் x, அதாவது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனா இருப்பான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி எப்பப்பெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனு இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ f of x plus f of y இருக்கோ அந்த ஃபங்க்ஷனு எப்பயுமே லீனியரா இருப்பான். ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 ஃபங்க்ஷன்ஸ். f of x plus y is equal to f of x into f of y னா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்போனன்ஷியலா இருந்தாவணும். f of x plus y is equal to f of x plus f of y னா கண்டிப்பா அவன் லீனியர் ஃபங்க்ஷனா இருந்தாவணும். which is ax ஃபார்மட்ல தான் இருப்பான் அந்த ஃபங்க்ஷன். a வந்து சம் கான்ஸ்டன்ட் என்ன வேணா இருந்துக்கலாம். இப்போ a can be some real number. இப்போ இங்க பாருங்க, f satisfies f of x plus y is equal to f of x plus f of y. அப்ப கண்ணை மூடிட்டு அந்த f of x எப்படி இருப்பான் அப்படின்னா ax இருப்பான், a into x இருப்பான். a தெரியாது. அங்க அந்த சம் போடும்போது a கண்டுபிடிக்கிறதுக்கு இதே மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அங்கேயும் ஞாபகம் இருக்கா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of 1 7 போகுது. இப்போ f of 1 என்ன ஆயிடும், a into 1 is equal to 7. ஏன்னா f of x equal to ax ல. இப்போ a வந்து 7 போயிடுது.
அப்போ therefore our required function f of x is 7x. அவ்வளவுதான். அவர் f of x யாரு 7x. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சம்மேஷன் தான் டு ஃபைண்ட், கரெக்டா? டு ஃபைண்ட் சம்மேஷன் r is equal to 1 to n f of r, அதாவது sum of first n terms of output values of f of r. அப்போ என்ன ஆயிடுவா சொல்லுங்க பார்க்கலாம். f of 1 plus f of 2 plus f of 3 and so on up to f of n, கரெக்டா? and so on up to f of n. f of 1 என்ன ஆயிடும் 7, f of 2 என்ன ஆயிடும் 7 into 2, f of 3 என்ன ஆயிடும் 7 into 3 and so on up to 7 into n, கரெக்டா? நான் இங்க 7 காமன் எடுத்துடலாமா? இப்போ 1 plus 2 plus 3 plus and so on up to n. இப்போ sum of n terms என்ன ஆயிடும் n into n plus 1 by 2. ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. ஆன்சர் வந்து A. புரியுதா? இப்போ 7n 7 into n plus 1. அப்படி இல்லை அப்படின்னா n by 2 2a plus n minus 1 போடலாம். 7 காமன் எடுத்தா முடிஞ்சு போச்சுல ஆன்சர். sum of first n natural numbers, it will be 7n into n plus 1. ஓகே. ப்ராப்ளம் 8 பாருங்க. find the domain of y is equal to root of log 1 by 2 x divided by x square minus 1. இதெல்லாம் ஆல்ரெடி போட்ட ப்ராப்ளம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம வீடியோஸ்ல. ஜஸ்ட் ஒரு ரீகால்காக நான் போடுறேன். அதே மாதிரி இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நான் 2 நோட் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ரொம்ப முக்கியமான நோட். log whenever you have some log problems based on logarithms using domain and range, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. if a lies between 0 to 1, log a power x is strictly greater than or equal to y, implies this x is always less than a power y. அதே மாதிரி if a is strictly greater than 1, log ax is greater than or equal to y, implies x is greater than or equal to a power y. ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஓகே. இப்போ இங்க பாருங்களேன். we need to find the domain of this function. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தம் இங்க 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்? 2 கன்ஸ்ட்ரெயின்ட் பார்க்கலாம். இந்த ஃபுல் வேல்யூ வந்து கிரேட்டர் than or equal to 0 போய் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 0 போய் ஆகணும். கரெக்டா? ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 0 போய் ஆகணும். ஓகே. ரமேஷ் பாபு, நீங்க பக்காவா என்னோட நோட்ஸ் பார்த்திருக்கீங்களோ இல்லையப்பா? 0 to infinity minus 1 கிடையாது ஆன்சர். நீங்க ஒன்னும் ஒரு போடுங்க. ஓகே. அப்போ there are 2 constraints. அப்போ முதல் கன்ஸ்ட்ரெயின்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா இவன் கண்டிப்பா x by x square minus 1 has to be strictly greater than 0. இது ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். கரெக்டா? இது ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே. இது நீங்க கண்டுபிடிச்சிடலாம்ப்பா ஈஸியா. எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க ஞாபகம் இருக்கா? பிரேக் பாயிண்ட்ஸ் போடுங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இங்க பாருங்க டினாமினேட்டர் 0 போடுங்க. ஏன்னா நியூமரேட்டர் 0 போடுறதையும் போடணும். ஸோ இங்க -1 இங்க +1. இது நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலப்பா. அதாவது -1 to 0லயும் 1 to infinity நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல x by x square minus 1. எங்கேயோ போட்டோமேப்பா x by x square minus 1 இல்ல. Okay, x by x square minus 1 is defined whenever x belongs to -1 to 0 union 1 to infinity. அதாவது this value will be greater than 0 whenever x belongs to in this interval or in this interval. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போ செகண்ட் கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் வேல்யூஸும் அதாவது log base 1 by 2 x divided by x square minus 1 has to be greater than or equal to 0 இருக்கணும். இது ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமா பாருங்க. log ax is greater than or equal to y னா x will be less than a power y if this a lies between 0 to 1. நம்மளுக்கு a யாரு 1 by 2. So அப்போ x divided by x square minus 1 is less than or equal to a power y. நம்மளுக்கு y வந்து 0, a வந்து 1 by 2. So 1 by 2 whole power 0. கரெக்டா? By note 1.
ஆல்ரெடி போட்டதுதான்ப்பா இதெல்லாம். உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி அங்க போய் பார்க்கணும். ஓகே. ஸோ அப்போ x by x square minus 1 is always less than or equal to 1. ஏன்னா anything power 0 1. ஸோ அப்போ x by x square minus 1 minus 1 is less than or equal to 0. கரெக்டா? சரி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இது என்ன ஆயிடும்? x minus x square plus 1 divided by x square minus 1 is less than or equal to 0. நான் மைனஸ் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா x square minus x minus 1 divided by x square minus 1 is greater than or equal to 0. I multiply by minus. ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து நெகட்டிவ் ஆகுது எனக்கு பிடிக்கல. ஸோ மல்டிப்ளை பை மைனஸ் இவன் பிளஸ் ஆயிடுவான், இவன் மைனஸ் ஆயிடுவான், இவன் மைனஸ் ஆயிடுவான். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 greater than or equal to 0. கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆல் எக்ஸ் யூ ஃபைண்ட் ஆல் எக்ஸ் தட் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் கண்டிஷனு. ஸோ இப்போ இங்கே வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி 2 ப்ராப்ளம் போடணுமா? இது உங்களுக்கு 8:30 மணிக்கு வந்து பிசிக்ஸ் கிளாஸ் இருக்குப்பா. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 அண்ட் வாட் இஸ் த ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1? இவன் ஈஸி, மைனஸ் 1 பிளஸ் 1. கரெக்டா? இப்போ இது எப்போ ரூட், இதோட ரூட் என்னது? பிரேக் பாயிண்ட் போடும்போது டினாமினேட்டர் எப்போ 0 போகுதுன்றது பிரேக் பாயிண்ட் போடணும். மேல எப்படி இருக்கோ அதுவும் போடணும் நீங்க. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இதோட ரூட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? அதோட ரூட் என்ன ஆயிடும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. இது நீங்க போட்டுருவீங்களாப்பா? இதோட ரூட் என்ன வரும் அப்படின்னா மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4 போட்டீங்க அப்படின்னா ரூட் வந்து பாத்தீங்கன்னா 1 மைனஸ் ரூட் 5/2 1 பிளஸ் ரூட் 5/2 வரும். ஸோ 1 பிளஸ் ரூட் 5/2 1 மைனஸ் ரூட் 5/2. கரெக்டா? அப்போ 1 பிளஸ் ரூட் 5/2 1 மைனஸ் ரூட் 5/2 எங்க இருப்பான்? மைனஸ் 1. இங்க பாத்தீங்கன்னா 1 மைனஸ் ரூட் 5/2 இருப்பான். கரெக்டா? இங்க வந்து 1 பிளஸ் ரூட் 5/2 இருப்பான். ஓகேவா? சோ இப்ப பாருங்கப்பா, இதெல்லாம் நீங்க போட்டுருவீங்களப்பா. எதனா ஒரு எக்ஸ் ஒரு இன்டர்வல்ல இருந்து விடுங்க. எந்த எக்ஸ் வந்து பாசிட்டிவான்னு போகுதுன்னு பாருங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதுல இருப்பான். ஸோ கண்டிப்பா இவன் இன்க்ளூடட் ரெண்டுமே. கரெக்டா? ஏன்னா இவன் போட்டீங்கன்னா டினாமினேட்டர் நியூமரேட்டர் 0 போயிடும். கண்டிப்பா இவன் ரெண்டு பேரும் நாட் இன்க்ளூடட். -1 +1. ஓகேவா? நாட் இன்க்ளூடட், இவன் நாட் இன்க்ளூடட். இப்போ உள்ள இருக்கவன்லாம் போட்டு பாருங்க. இப்போ போட்டு பாத்தீங்க அப்படின்னா எவன் வருவான் அப்படின்னா இவன் சாட்டிஸ்ஃபை ஆவான். ஓகேவா? இவன் சாட்டிஸ்ஃபை ஆவான். இவன் சாட்டிஸ்ஃபை ஆவான். ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் x belongs to -infinity to -1. மைனஸ் நாட் இன்க்ளூடட். மைனஸ் போட்டீங்கன்னா டினாமினேட்டர் 0 போயிடும், காலி ஆயிடும். யூனியன் இவன் இன்க்ளூடட். கரெக்டா? இவன் இன்க்ளூடட். ஏன்னா இவன் போட்டீங்கன்னா நியூமரேட்டர் 0 போயிடும், டினாமினேட்டர் நாட் 0 போயிடும், which can take 0. ஸோ இப்போ 1 மைனஸ் ரூட் 5 டிவைடட் பை 2 இருந்து 1 இப்போ நாட் இன்க்ளூடட். யூனியன் இவன் இன்க்ளூடட் 1 plus root 5/2 to infinity. இவன் தான் நம்மளுக்கு செகண்ட் கண்டிஷன். Intersection of 1 and 2 will give you the answer. கரெக்டா? Intersection of 1 and 2 will give the domain. So அப்போ இவன் இன்டர்செக்ஷன் யாரு? இது நீ போட்டுறீங்களாப்பா? So அப்போ x belongs to -1 to 0 union 1 to infinity. இங்க x பாத்தீங்கன்னா -infinity to -1 யூனியன் 1 minus root 5/2 to 1 யூனியன் 1 plus root 5/2 to infinity. ஸோ இன்டர்செக்ட் போட்டுருவீங்களாப்பா? இந்த ரியல் லைன் போடுங்க. பிளாட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஆன்சரு domain of f is given by 1 minus root 5/2 to 0 union 1 plus root 5/2 to infinity. ஓகேவா? ஒன்றும் கிடையாதுப்பா. ரியல் லைன் போட்டு எது காமனா இருக்கான்னு பாருங்க. அவ்வளவுதான். சின்ன பிள்ளை தரமா போடணும் நீங்க. இதுக்கு டயக்ராம் கொடுங்க, இந்த டயக்ராம் கொடுங்க. எந்த ரீஜன் காமனா இருக்கான்னு பாருங்க. இவன் காமனா இருப்பான். There is a domain. கரெக்டாப்பா? So there are two constraints. இவன் city greater than 0 போனோம். This will happen if this x belongs to in this interval. இவன் ஓவராலா வந்து greater than or equal to 0 போய் ஆகணும். This will happen. This will. ஓகேவா?
அதாவது இவன் strictly greater than 0 whenever x belongs to in the interval. Overall value will be greater than or equal to 0 whenever x belongs to this interval. Intersection of these two will give you the domain. Okay. Problem 9 பாருங்க. Find the domain of log 4, log 3, log 5, log 3, 18x minus x square minus 77. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பயந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே. பாருங்க சொல்யூஷன். இப்போ we need to find the domain of this function. ஓகேவா? நமக்கு தெரியும் log a power x is defined when x is strictly greater than 0, a should not be equal to 1 and a is greater than 0. இப்போ இந்த x இருக்கா பாத்தீங்களா? இந்த x உன்னை ஃபுல்லா பாருங்களேன். இவனை ஃபுல்லா x பாருங்களேன். log a x is defined when that x is strictly greater than 0. ஸோ அப்போ முதல்ல வந்து கண்டிப்பா log 5 log 3 into 18x minus x square minus 77 has to be strictly greater than 0. கரெக்டா? பாருங்க log a இது ஃபுல்லா x பாருங்க. இது ஃபுல்லா x பாத்தீங்கன்னா log a is defined when x is greater than 0. So log 5 log 3 18x minus x square minus 77 is strictly greater than 0. இப்ப பாருங்களேன் இது ஃபுல்லா x பாருங்க. இப்போ இது ஃபுல்லா x பாத்தீங்கன்னா log ax is greater than 0. a இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமா பாருங்க. log ax is greater than or equal to y னா whenever a is greater than 1 x is greater than or equal to a power y. நம்மளுக்கு a என்னது 3. சாரி a வந்து 5 இங்க கரெக்ட்டா? பாருங்க log ax is greater than or equal to y னா x is greater than or equal to a power y if the value of a is strictly greater than 1. ஸோ அப்போ இவன் ஃபுல்லா x அப்பனா log 3 18x minus x square minus 77 is strictly greater than a power y. ஸோ அப்போ 5 power 0 கரெக்டா? இங்க strictly இங்க ஈக்குவல் இங்க இன்இக்வாலிட்டி சிம்பிள் இருக்கு. இங்க ஈக்குவாலிட்டி சிம்பிள் இருக்கு பட் இங்க இல்ல. ஸோ அப்போ strictly greater than தான் போடணும். கரெக்டா? ஸோ அப்போ log 3 into 18x minus x square minus 77 is strictly greater than 1. இப்போ திருப்பி அப்ளை பண்ணலாமா ப்ராப்பர்ட்டி? இது ஃபுல்லா x பாருங்க. log ax is greater than y அப்பனா இவன் 3 strictly greater than 1 னா ஒரே நிமிஷம். ஓகே. இப்போ 3 strictly greater than 1 னா ஸோ அப்பனா log ax is greater than y னா this x is strictly greater than a power y கரெக்டா? ஸோ strictly greater than a power y, a வந்து 3 இங்க. ஸோ அப்பனா we need to find all x such that 18 minus x square minus 77 minus 3 is strictly greater than 0. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா சார்? இவ்வளவு ஈஸியான ப்ராப்ளம். அப்ப இதுனா we need to find all x such that 18 minus x square minus 80 is greater than 0 or if you multiply by minus x square தான் 18x இல்ல இவன் 18x or x square minus 18x plus 80 is strictly greater than 0. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாப்பா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஒரு quadratic equation ax square plus bx plus c is strictly greater than 0 if alpha and beta are the roots னா x எங்க இருக்கும்? ஆல்பா கமா பீட்டாவா இருக்கும் கரெக்டா? அப்படி இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? ரூட் கண்டுபிடிச்சு கூட போட்டு பார்க்கலாம். ஸோ அப்படின்னா x belongs to ஆல்பா கமா பீட்டா less than 0 இல்ல ax square plus bx is less than 0. ஸோ less than 0 அப்படின்னா x belongs to alpha to beta கரெக்டா? ஸோ அப்போ x belongs to alpha கமா பீட்டா. ஆல்பா பீட்டான்றது ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். x belongs to alpha comma beta. Alpha beta are the roots. The root என்னப்பா வரும்? Where alpha and beta are the roots. இதெல்லாம் ஈஸி தானப்பா? எல்லாமே எழுதி போட்டிருக்காங்க ஃபங்க்ஷன்ஸ்ல. greater than 0 அப்படின்னா என்ன வரும்? minus infinity to alpha union beta to infinity if alpha less than beta. ஓகே. இப்போ ரூட் என்னப்பா வரும் அதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 8 10 குட் வெங்கடேசன் குட்.
So that means domain of f is equal to 8, 10. ஓகேவா? 8, 10 is the domain. Last problem last போட்டு முடிச்சிருவோம். Problem number 10. Find the domain of இப்போ யாருன்னா என் கூட போட வரீங்களா? அதே மாதிரி ப்ராப்ளம் தான். Find the domain of log 5, log 4, log 3, log 2, 2x cube plus 5x square minus 14x. ஓகேவா? சொல்யூஷன். என்ன வரீங்களா போடுறதுக்கு? இன்னும் இன்ட்ரெஸ்டடா? யாரும் இல்லையா? ஓகே, சரவணன். சொல்லலாமாப்பா? கொஞ்சம் ப்ராப்ளம் பா உங்க வாய்ஸ்ல படிக்கல. ஓகே, ஸோ இது பாருங்க. இப்போ அதே போன ப்ராப்ளம் மாதிரி தானப்பா. போன ப்ராப்ளம் என்ன இருந்தது அப்படின்னா 3 லாக் இருந்தது. 3 லாக் இருந்தது, ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. இங்க 4 லாக் இருக்கு, அவ்வளவுதான். இது ஃபுல்லா எக்ஸா பாருங்க முதல்ல. ஓகேவா? முதல்ல ஒரு லாக் மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது ஃபுல்லா எக்ஸா பாருங்க. மற்றது ஃபுல்லா எக்ஸா பாருங்க. கேக்குதாப்பா? சார் கேக்குதாப்பா? கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். போடலாமாப்பா? ஓகே சார். நான் கொஞ்சம் கத்தி பேசுங்க. ஓகே சார். இல்லப்பா உங்க வாய்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அது சார் கொஞ்சம் இப்போ ஓகேங்களா சார்? அந்த இது ரொம்ப இதுவாதுப்பா. எக்கோ மாதிரி அடிக்குது. மத்தவங்க கேக்குதான்னு தெரியல. பேசுங்க. சார் இப்போ கேக்குதுங்களா சார்? இல்லப்பா எனக்கு வந்து சவுண்ட் அடிக்குது ரொம்ப. நான் போட்டுறேன். நாளைக்கு கொஞ்சம் நெட் கனெக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. மொயின்னு வந்து சவுண்ட், அதான் பிரச்சனை. ஓகே, log ax is defined. பாருங்க, log ax is defined when x is strictly greater than 0, a is greater than 0, a not equal to 1. ஸோ அப்போ இந்த ஃபுல் வேல்யூ என்ன போனோம்? strictly greater than 0 போய் ஆகணும். ஸோ இப்போ log 4, log 3, log 2, ஸோ 2x cube plus 5x square minus 14x as strictly greater than 0. இப்போ இவனை ஃபுல்லா பாருங்க, இவனை ஃபுல்லா எக்ஸா பாருங்க. இப்போ ஓகேவா? log ax is greater than 0 அப்படின்னா x is greater than a power y. ஏன்னா நம்மளுக்கு a வந்து greater than 1. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமா? log ax greater than or equal to y னா x is greater than or equal to a power y provided a is greater than 1. ஸோ அப்போ இந்த வேல்யூ, ஸோ இப்போ log 3, log 2 of 2x cube plus 5x square minus 14x is greater than or equal to a power y. a வந்து 4, y வந்து 0. ஸோ அப்போனா log 3, log 2, ஸோ 2x cube plus 5x square minus 14x is greater than 1. இதை ஃபுல்லா எக்ஸா பாருங்க, ஃபுல்லா எக்ஸா பாருங்க. ஸோ log ax is greater than y னா this x is greater than a power y. ஏன்னா நம்மளுக்கு a வந்து 3 is greater than 1. ஸோ அப்போனா log 2 of 2x cube plus 5x square minus 14x is strictly greater than 3. இது ஃபுல்லா எக்ஸா பாருங்க. திருப்போம் சூப்பரா log ஒண்ணா போயிட்டே இருக்குல்ல. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா log a power x is greater than இதுனா, ஸோ இப்போ 2x cube plus 5x square minus 14x is greater than 2 power 3. கரெக்டா? a வந்து 2, இது வந்து 3. ஸோ அப்போனா we need to find all x such that 2x cube plus 5x square minus 14x is greater than 8. So we need to find all x such that 2x cube plus 5x square minus 14x minus 8 is strictly greater than 0. இது நீ போட்டுருவீங்களாப்பா? இது நீங்க ரூட்ஸ் கண்டுபிடிங்க. ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா யார் வருவா அப்படின்னா அதுக்கு ரூட்ஸ் கண்டிப்பா 2 ரூட்டா போயிடுவான். பை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு 2 கண்டிப்பா ரூட்டா போயிடுவான். ஓகேவா? மற்ற 2 ரூட் நீங்க என்ன பண்ணலாம்? எல் மெத்தட் போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படி போட்டிங்க அப்படின்னா -1/4 -1/2 வருவான். So whenever x belongs to in the interval and whenever x belongs to in the interval, this will be strictly greater than 0. Therefore, domain of f is -4 to -1/2 union 2 to infinity. ஓகேவா? இது வந்து ஆன்சரா வருவான்.
ஸோ அப்போ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம அந்த வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ நீங்க இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பிளேலிஸ்ட் போயிட்டு எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.